ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன். இதில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த சைடும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மெட்டல் வளையல் தான் எடுத்திருக்கேன். இந்த வளையலை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை மடித்து விட்டுக்கணும். எப்படின்னா நான் மடிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம மூடியில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அங்கே இந்த ஹோல்ஸில் நம்ம இந்த 2 முனையும் இப்படி விட்டுக்கணும். ஒரு ஹோல்ஸில் ஒரு முனையை நம்ம விட்டு உள்ளே கொண்டு போகணும். இந்த மூடி உள்ள இது போல் எடுத்துன்னு போயிட்டு அந்த சைடு ஹோல்ஸில் அப்படியே வெளியே கொண்டு வரணும். எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அதில் உள்ளே கொடுத்து இப்படி கொண்டு வரணும். நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே உள்ளே தள்ளி விட வேணாம். நம்ம கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திடலாம். இந்த அளவு போதும். அதுக்கப்புறமா இந்த 2 பக்கம் முனையிலையும் நம்ம இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இது போல் வளைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மூடியில் நீங்கள் ஃப்ளவர் ஏதாவது ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கோங்க. நான் இதில் இமேஜ் தான் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி பிங்க் கலர் இமேஜ் இதில் ஒட்டிக்கிறேன். பார்க்க இது இப்படி தான் இருக்கும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஊக்கில் தான் நான் இதை மாட்டிட்டு இதில் கீஸ்லாம் தான் நான் தொங்க விட போகிறேன். ஒரு ஆணிலையோ இல்லை ஒரு ஊக்குலையோ நம்ம மாட்டிட்டு கீஸ்லாம் மாட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கரண்டி மாட்டுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் சின்னது எடுத்திருக்கேன். அது கூடவே இந்த மாதிரி சட்டையிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பாஞ்ச் மாதிரி, அதை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த பாட்டிலோடு சேர்த்து இந்த மாதிரி சுருட்டி நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். நான் செல்லோடேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம இயரிங்லாம் வச்சுருப்போம். நிறைய இயரிங் வச்சுருப்போம். அதெல்லாம் இதில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் 1 பை 1 இதில் நான் குத்தி விட்டுக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நான் இதில் மாட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். நம்ம கம்பல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். வேணும்னும் போது செட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது போல் ஒன்று ட்ரெஸ்ஸிங் டேபிளில் செஞ்சு வச்சுக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு. இதோடைய அகலம் 4 இன்ச்சு. இது கூடவே எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த எலாஸ்டிக்கோடைய அளவு என்னென்னா 7 இன்ச்சு. இந்த எலாஸ்டிக் 7 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த கிளாத்தை 2ஆக மடித்து தைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி 2ஆக மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். இதை ஊசி நூல் வச்சு நம்ம கையிலேயும் தைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி மிஷினில் கூட தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது போல் போட்டுக்கிறேன். இதை தைச்ச பக்கம் கீழேயும் தைக்காத பக்கம் மேலேயும் இந்த மாதிரி இருக்க மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளாத்தை மடிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு மடிப்பு மடித்து அது 2த்தையும் சேர்த்து இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இதை இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்க போகிறோம். இது 2த்தையும் இது போல் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை 2த்தையும் இது போல் பிரித்து விட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் இது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நான் இங்கே மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேருந்து நான் தைக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி நான் மார்க் பண்ண இடத்துல இருந்து தைக்கிறேன் பாருங்கள். இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம மடித்து விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதை இது போல் இழுத்து விடணும். உள் சைடு இருந்து இழுத்து விட்டு திரும்பவும் இதே போல் தைக்கணும். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக தைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் அழகாக இருக்கும். இது போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தைக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விடணும். நான் மார்க் பண்ண இடம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்தாண்ட விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் கேப் விட்டு தைச்சாதான் நம்ம உள்ளே இருக்கிற துணியை இப்படி வெளியே இழுக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இது பாருங்கள், இதில் கேப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கேப் இருக்குது. இதில் இந்த கேப் வழியாக தான் நம்ம எலாஸ்டிக் விட்டுக்க போகிறோம். எலாஸ்டிக்கை ஒரு சேஃப்டி பின்னில் குத்தி இந்த மாதிரி விட்டுக்கலாம். ஒரு முனையை இது உள்ளே விட்டுக்கிறோம். ஒரு முனையை நம்ம கையில் நல்லா கெட்டிமாக பிடிச்சிக்கணும். அது உள்ளே போகாத அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு நம்ம உள்ளே விட்டு எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அதை தச்சு எடுத்துக்கலாம். இது போல் தச்சிட்டு அந்த கேப் இருக்கிற இடத்த நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ அழகான ஒரு ஏர்பேண்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் இந்த ஏர்பேண்ட் தைச்சேன். இந்த ட்ரெஸ்ஸோடைய மீதி துணியில் தான் நான் இது தைச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சுடிதார் தைச்சிட்டு மீதி மீறுற துணியில் கூட இது போல் ஏர்பேண்ட் மேட்சாக நம்ம தைச்சி போட்டுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.